بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الذين في النار لخزنة جهنم ادعوا ربكم يخفف عنا يوما من العذاب. صدق الله العظيم. ரமலானுடைய ஆரம்பம் முதற்கொண்டே குர்ஆனில் வந்திருக்கிற துஆக்களை பற்றி ஒவ்வொரு நாளும் நபிமார்கள் செய்த துஆக்கள், நல்லவர்கள் செய்த துஆக்கள், முஃமின்கள் செய்த துஆக்கள், அல்லாஹ்வினுடைய இறை அடியார்கள் செய்த துஆக்கள் என பல துஆக்களை பார்த்தோம். இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் மனப்பாடம் செய்து அதை ஓதுவதற்காகத்தான் இதற்கான முயற்சி. நம்முடைய வாட்ஸ்அப் தளங்களிலும் அந்த துஆக்களுடைய இமேஜ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துஆ என்பது ரொம்ப முக்கியமானது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே பல இடங்களிலே இப்படி நபிமார்களுடைய துஆக்களை சொல்லி காட்டுவதற்கிறது. அதை மக்கள் எடுத்து ஓதி அல்லாஹ்வின் பக்கம் தேவையாக வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லோரும் கேட்டால் கோபப்படுவாங்க, கேட்டால் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஆனால் அல்லாஹ் மட்டும்தான் கேட்காட்டி கோபப்படுவான் என்று ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ எவ்வளவு பழகி அல்லாஹ் அவர் மீது கோபப்படுகிறாங்க. அல்லாஹ்விடத்திலே கேட்பது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். இதை தான் தபஸ் அன்பில்லா, இதா தல் தபஸ் அலில்லா. கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இந்த துஆக்களை பற்றி பார்ப்பதற்காக நெட்டிலே ஒரு கிதாப் வந்தது, உருதுவில், குர்ஆனி துஆவுல் தஷ்ரீஹ் அப்படின்னு. அந்த விளம்பரத்தை பார்த்து 2 வால்யூம் அந்த கிதாபினுடைய நூலுடைய ஆசிரியர் பாகிஸ்தானை சேர்ந்தவர், உலக அளவிலே பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்க அறிஞர் அல்லமா முஃப்தி தகி உஸ்மானி சாஹிப் தவ்வலல்லாஹு ஹயாத்தஹு. அவர்கள் இப்பொழுதும் ஹயாத்தாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கிதாப் ஒன்று. அவர்கள் பெரிய ஆய்வாளர். குர்ஆனுடைய துஆக்களுக்கெல்லாம் விளக்கம் எழுதியிருப்பதாக அந்த விளம்பர நூல் வந்தது. ஆனால் அந்த கிதாபினுடைய PDF ஃபைல் ஆன்லைனில் எங்கேயுமே கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு டெல்லியிலே ஊபியிலே தொடர்பு கொண்டு இந்த கிதாப் கிடைக்குமா என்று கேட்டால் இந்தியாவிலே எங்கேயும் கிடைக்காதுன்னா. 2 வால்யூம் கொண்ட நூல். ஒரு பெரிய பார்க்கும் பொழுது இமேஜை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அளவில் எழுதப்பட்ட நூல். ஏராளமான விஷயங்களை கண்டிப்பாக முஃப்தி தகி உஸ்மானி சாஹிப் அவர்கள் தொகுத்திருக்க வேண்டும் அதில். ஆனால் இந்தியாவில் எங்கேயும் கிடைக்காது என்று சொன்னார்கள். நெட்டில் இருந்த நம்பரோடு தொடர்பு கொண்டால் இந்த கிதாப் வெளியாகிய 3 மாதங்கள் தான் ஆகிறது, வேறு எங்கும் இந்த கிதாப் பிரிண்டாகவில்லை, இங்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொன்னார். ஆக மொத்தத்தில் அந்த கிதாப் நம்முடைய கைக்கு வந்து கிடைக்கல. ஆனால் அந்த கிதாபினுடைய விளம்பரத்தை பார்க்கும் பொழுது மனதில் வந்தது, குர்ஆனுடைய துஆக்களை பற்றி நாம் ஏன் விளங்கிக் கொள்ளக்கூடாது, அதை பற்றி ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு நேரம் வரும், கொஞ்ச காலத்திற்கு பிறகு அந்த கிதாப் இந்தியாவுக்குள்ளும் வரும். அவர்களுடைய விளக்கங்கள் இன்னும் விசாலமானதாக இருக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது குர்ஆனோடு தொடர்புடைய மாதம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்திலே குர்ஆனுடைய துஆக்களை நாம் ஏன் தெரிந்து கொண்டு அதில் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏன் கொண்டு வரக்கூடாது என்கிற சிந்தனையில் தான் ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு முயற்சியாக இது நடைபெற்று வருகிறது. இது ஏதோ ரமலானிலே கேட்டுவிட்டு அதோடு முடித்துக் கொள்வதற்காக அல்ல, நம்முடைய அமலில் கொண்டு வருவதற்காக. எல்லா நேரங்களிலும் அந்த துஆக்களை ஓதும் பொழுது அல்லாஹ் துன்யாவிலும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவான், ஆகிரத்தையும் சிறப்பாக்கி தருவான். அதே சமயத்தில் குர்ஆனிலே சில துஆக்கள், இன்னும் சில துஆக்களும் இருக்கிறது, இதோடு முடிந்து போகவில்லை. பெரும்பாலான துஆக்கள் நாம் இவ்வளவு நாளாக பேசிய கருத்தோடு ஒத்து போகக்கூடிய துஆக்களாக இருக்கும். இன்னும் சில துஆக்கள் இருக்கிறது, ஆகிரத்திலே மூமின்கள் ஓதுவார்கள் என்று வருகிறது. ரப்பனா அத்மிம் லனா நூரனா வக்ஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆகிரத்திலே மூமின்கள் முனாஃபிகீன்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், எல்லோருக்கும் ஒரு ஒளி கிடைக்கும். ஆனால் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் வரும் பொழுது முனாஃபிகீன்களுடைய ஒளி அணைந்து போய்விடும், அவங்களுடைய நூறு அணைந்து போய்விடும். அப்பொழுது மூமின்கள் துஆ செய்வார்கள், ரப்பனா அத்மிம் லனா நூரனா, யா அல்லாஹ் எங்களுடைய நூரை, எங்களுடைய ஒளியை நிரப்பமாக்கிக் கொடு, நிறைவாக்கிக் கொடு, இடையிலேயே அணைந்து விடக்கூடாது, நாங்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க வேண்டும் என்பதற்காக. அந்த துஆ மூமின்கள் ஆகிரத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள் என்று வருகிறோம். அந்த துஆவை இந்தியா, அதாவது இந்த உலகிலும் ஓதுவது தவறு கிடையாது. இன்னும் சில துஆக்கள் இருக்கிறது, அந்த துஆவை நாம் கேட்க முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செஞ்சாங்க, ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செஞ்சாங்க. முதல்ல பாவ மன்னிப்பு தேடினார்கள். அதற்கு பிறகு ஒரு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு இப்படியான ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடு, எனக்கு பின்னாடி இந்த துனியாவில் யாருக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு துஆ செஞ்சாங்க.
சில சமயம் இப்படி கேட்கலாம், இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காததை எனக்கு கொடுன்னு கேட்கலாம். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காதது மட்டுமல்ல, துனியாவில் கியாமத் வரையில் அது மாதிரியான ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது, அப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. வஹபுலி முல்கல்லா எம்பகி அஹதி மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். அல்லாஹ் சொல்லுவான், ஃபஸக்தர்னா, அவங்களுக்கு உடைய அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. காற்று அவர்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருந்தது. காற்றில் பயணம் செய்வார்கள். 1 மாத தூரத்தை ஒரு அரை நாளில் கடந்து சென்று விடுவார்கள். உதுவுஹா தஹ்ருல் வரவாஹா. அப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஒரு பயணத்தை கூட ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய இரும்பை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். குர்ஆன் நிறைய செய்திகளை சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அவர்களுக்கு கொடுத்திருந்தால் அது அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு முஅஜிஸா, பேரற்புதம். நபிமார்களுக்கு முஅஜிஸா வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அது மற்றவர்களுக்கு கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஆகப்பெரிய பேரற்புதம். அது மாதிரி ஒவ்வொரு நபிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல் அஸாவை கொடுத்தான். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முஅஜிஸாவாக பேரற்புதமாக கொடுக்கப்பட்டது அந்த ஆட்சி அதிகாரம். அதை நாம் இன்னைக்கு கேட்க முடியாது என்று அவங்க கேட்டு முடித்தாங்க. இன்னும் யாருக்கும் அது கிடைக்காதுங்கிறதையும் அல்லாஹ் உறுதிப்படுத்திட்டான். இன்னும் சில துவாக்கள் இருக்குது, அந்த துவாக்களையும் கேட்கும் அது மாதிரியான சிந்தனையோடு கேட்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தினர்கள் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சு எங்களுக்கு வானத்திலிருந்து இந்த சாப்பாடு தட்டு இறங்கும், நாங்கள் பார்க்கணும், இந்த சாப்பாடு தட்டு அப்படியே இறங்கி வரணும், அதை நாங்கள் சாப்பிடணும். எப்போ ஈமான் கொள்ளையா, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, ஈமான்லாம் கொண்டு இருக்கிறோம், நீங்கள் உண்மையைத்தான் முழுமையாக சொல்லுகிறீர்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் என்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. யா அல்லாஹ், வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கி வை. அல்லாஹ் சொன்னால் தட்டு இறக்கி வைப்பேன். ஆனால் அதுக்கு பிறகும் யார் நம்பாமல் நிராகரித்து விட்டார்களோ உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத தண்டனையை கொடுப்பேன்னு சொன்னார். தட்டு இறங்கியது. அதற்கு பிறகும் நிராகரித்தவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை கேவலமாக தண்டித்ததாக குர்ஆன் சொன்னார். இந்த துவா இருக்குதே, அவர்களுக்கு நலவை கொண்டு வந்து சேர்க்கவில்லை, உலகத்திலேயே தண்டனையை கொண்டு வந்து சேர்த்தது. அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்றது உண்மையா இல்லையான்னு செக் பண்றதுக்காக கேட்கிறது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பார்க்கணும். அல்லாட்ட அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே, தர்றானாம் பார்ப்போமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் துவா கிடையாது, அல்லாஹ் போய் டெஸ்ட் பண்றது. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மாணவர் ஆசிரியரை செக் பண்றது கூட ஏற்றுக்க மாட்டாங்க உலகத்தில். ஒரு மாணவர் ஆசிரியரை செக் பண்ண முடியாது, கீழே உள்ளவர்கள் மேலே உள்ளவர்கள் டெஸ்ட் செய்ய முடியாது, அதை அங்கீகரிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வை எப்படி செக் பண்ண முடியும்? அப்படி ஒரு சிந்தனையில் துவா செய்தால் அது துவாவாக இருக்காது, அல்லாஹ் பாதுகாக்கணும், அது அதாபாக ஆகும். ஆனால் அப்படியும் ஒரு துவா இருக்கிறது, அது மாதிரியான சிந்தனையில் துவா கேட்க முடியாது. சில பேர் இப்படி சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய குர்ஆனில் நிறைய உத்தரவுகள் இருக்குது, கட்டளைகள் இருக்குது. தொழுங்கன்னு இருக்குது, நோன்பு வைங்கன்னு இருக்குது, ஜக்காத்து கொடுங்கன்னு இருக்குது, ஹஜ்ஜு செய்யணும்னு இருக்குது, குடும்ப வாழ்க்கையை பற்றி, தனி மனித வாழ்க்கையை பற்றி ஏராளமான உத்தரவுகள் இருக்குது, ஏராளமான துவாக்களும் இருக்குது. ஒருத்தர் சொன்னாலும் எனக்கு குர்ஆனில் பிடிச்சது ஒரே ஒரு உத்தரவு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதே மாதிரி ஒரே ஒரு துவா எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய உத்தரவு ஒன்று இருக்குது, குழு வசரவு, நீங்கள் சாப்பிடுங்க குடிங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன சாப்பிட சொல்கிறாங்க, ஆனால் அடுத்து சொல்கிறான் அல்லாஹ் ஒலா துஸ்ரிஃபு, வீண் விரையை செய்யாதீங்க. அதை பார்க்கல அவர் சாப்பிடுங்க குடிங்க, அந்த உத்தரவு அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றது எனக்கு ரொம்ப பிரியம். அதே மாதிரி இன்னொரு துவா, ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து உணவு தட்டை இறக்கி வைங்கிறதும் அந்த துவாக்கள்லேயே எனக்கு பிடித்தமான துவா. இது வேடிக்கையாக சொல்லலாமே தவிர இதை நம்பி சொல்ல முடியாது. பொதுவாக மார்க்கத்தை நமக்கு பொதுவாக வளைத்துக் கொள்வது. ஒருத்தர் இஃப்தாருக்கு வந்தார், ஏங்க நீங்கள் நோன்பு வச்சிருக்கலாம் கேட்டாங்க, சஹர் செஞ்சீங்களாங்க. சஹர் தான் செய்யலை, இஃப்தாராவது செஞ்சுக்கலாமே. ஏன் சஹரும் செய்யாமல் இஃப்தாரும் செய்யாமல் ரெண்டையும் விடணும், ஏதாவது ஒன்றாவது செஞ்சு கொள்ளலாம் என்று ஒரு வேடிக்கையாக பேசுறது. இது மார்க்கத்தை தங்களுக்கு சாதகமாக வளர்ச்சிக் கொள்வது. நமக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கிறது, மற்றதை விட்டுக்கிறது. அப்படி அல்ல. இப்படி ஏராளமான துவாக்கள், சில துவாக்கள் நம்ம செய்ய முடியாது, சில துவாக்கள் நம்முடைய சிந்தனையிலே தவறான சிந்தனையோடு அல்லாஹ்விடத்திலே அந்த துவாக்களை கண்டிப்பாக கேட்கக்கூடாது. இல்லை என்று சொன்னால் எல்லா சமயத்திலும் அல்லாஹ்விடத்திலே தேவையானவர்கள் ஒரு நேரம் இப்படி வரும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், நரகவாசிகள் சொல்லுவார்களாம், அப்பாலல் லதீன பின்னாரி, இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுவார்களாம், ஹஸனதி ஜஹன்னம், நரகத்தினுடைய அதிபர்கள் இருப்பாங்க மலக்குமார்கள், அவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம், உதுஉ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் துவா செய்யுங்க, யுகஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அதாப், எங்களுக்கு ஒரு நாளாவது அல்லாஹ் வேதனையை லேசாக்கட்டும், துவா செய்யுங்க. ஆனால் உலகத்தில் அவங்க துவா செய்யலை, உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலை, உலகத்தில் யாரிடத்திலும் எனக்காக துவா செய்யுங்க, உங்களுடைய துவாவில் எனக்கும் சேர்த்துக்குங்கன்னு யார்ட்டையும் சொல்லலை. அப்படி வாழ்ந்தவர்கள், வீராப்பாக வாழ்ந்தவர்கள், எங்களுக்கு சொர்க்கமும் தேவையில்லை, நரகமும் தேவையில்லை, ஒன்றுமே கிடையாது, அல்லாஹ்வும் இல்லை, இறைவனும் இல்லை,
இல்லை, கடவுளும் இல்லை என்றெல்லாம் பேசி திரிந்தவர்கள் துவாவுடைய வேண்டுதல் அங்கு கிடைக்கும், அங்குதான் தெரியும் அதனுடைய அருமை. நரகத்தினுடைய மலக்குமார்களிடத்திலே சொல்லுவாங்க, எனக்காக துவா செய்யுங்க. அப்போ மலக்குமார்கள் கேட்பாங்க, அலந்தக்கும் உங்களுக்கு நதீர் எச்சரிக்கையாளர்கள் வரவில்லையா? உங்களை எச்சரிக்கக்கூடிய நபிமார்கள் வரவில்லையா? மார்க்கத்தை பற்றி எச்சரிக்கக்கூடிய நபர்கள் வரவில்லையா? வந்தார்கள், நீங்கள் கேட்கவில்லை, வேறண்டா இப்போ நீங்கள் துவா செஞ்சுக்கிங்க, உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஒரு நேரம் அப்படி வரும், துவா செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிப்பட்ட நிலைகள் வருவதற்கு முன்பாக துன்யாவிலே நமக்கு நல்ல சந்தர்ப்பம், அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கான சந்தர்ப்பம். அதே போன்று துவா செய்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது. எடுப்பிலேயே நம்முடைய தேவையை கேட்கக்கூடாது. நம்ம துவாவுடைய ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறோம், ஹம்து ஸலவாத்து கண்டிப்பாக வரும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே மாதிரி ஸலவாத்து வரும், ஹதீஸ்ல வருது, அத்வாவு மஹ்ஜூபுன், துவா தடுக்கப்பட்டு வைத்திருக்கும். எதுவரை நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓத மாட்டீர்களோ அதுவரை ஸலவாத்து ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முடிந்தவரை ஸலவாத்து ஓத வேண்டும், முடிந்தவரை அல்லாஹ்வை புகழ வேண்டும். அதற்கு பிறகுதான் துவா செய்ய வேண்டும். ஒரு மனிதர் வந்தார் மஸ்ஜித் நபவிக்கு, 2 ரக்காத் தொழுதாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கையேந்தினார், அல்லாஹ்க்கு துவா செஞ்சார், அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா, யா அல்லாஹ் எனக்கும் முஹம்மதுக்கும் ரஹ்மத் செய், வேற யாருக்கும் ரஹ்மத் செஞ்சிராதன்னு. எனக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ரஹ்மத் செய், வேற யாருக்கும் ரஹ்மத் செஞ்சு வலா தர்ஹம் மஅனா அஹதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அப்படியே அதிர்ந்து போனாங்க, என்ன இப்படி துவா கேட்டுக்கலாம், லக்கத் தஹஜ்ஜர்த வாசியான், விசாலமான ஒன்று நீ நெருக்கடி ஆக்கிட்டேப்பான்னாங்க. இன்ன ரஹ்மதி வசியாத் குல்ல ஷை, அல்லாஹ் சொல்லியிருக்க ரஹ்மத் ஆக விசாலமானது. அப்படிப்பட்ட விசாலமானதை கொண்டு போய் எனக்கும் உனக்கும் மட்டும் சொல்றியே, எல்லாத்துக்கும் சொன்னாங்க. அப்போ துவாவை இங்கு விசாலமாக்கணும். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள், குடும்பத்தார்கள், நம்மை நெருங்கியவர்கள், நண்பர்கள், நம்முடைய ஊரில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமானது அது விசாலமான ஒன்று. அப்படி துவா செய்ய வேண்டும். அப்படி துவா செய்யும் பொழுது அந்த துவா மற்றவர்களுக்காக செய்கிற துவாவும் பொழுது நமக்கும் மலக்கு ஆமீன் சொல்வார். இன்னொருக்காக நாம் துவா செய்கிறோம் அவருடைய நலவுக்காக, அவர் நம்ம மலக்கு நமக்காகவும் ஆமீன் சொல்வார். அந்த துவா நமக்கும் கபூலாகும். அவருக்கு கிடைக்கிற நலவு நமக்கும் கிடைக்கும். அவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற பொறாம சிந்தனை வரக்கூடாது துவாவில். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்தல்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்று வாழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியல்வானாக. ஏற்றதன்படி அமல் செய்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையின் ரமதான் மட்டுமல்ல, ரமதான் அல்லாத எல்லா காலங்களிலும் அல்லாஹு தஆலா நம்மை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.